ஓகே 30,000 ரூபாய் இந்த பிரைஸ் ரேஞ்சில் நல்ல ஒரு டிவைஸ் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. இந்த 30,000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேமரா ஃபோன் வந்து வேணும். அட் த சேம் டைம் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டிஸ்பிளே நல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா மோட்டோட S60 Pro வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, ஒரு 50 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து இருக்கு. ஒரு 10 MP 3x டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ்ல கேமரா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6.7 inches 1.5K POLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே. இங்கே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. தென் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா MediaTek A350 எக்ஸ்ட்ரீம் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. LPDDR5X RAM வந்து இருக்கு. UFS 4.0 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே BGMI கேம் பிளே பொறுத்த வரைக்கும் நம்ம 60 FPS விளாண்டுக்க முடியும். தென் டே டு டே யூசேஜ் பர்ஃபார்மன்ஸும் வந்து இப்போ நல்லாவே இருக்கும். தென் நீங்கள் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா Hello UI வந்து கொடுத்துருக்காங்க பேஸ்ட் ஆன் Android 15. ஸோ கூடி சீக்கிரமே Android 16 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே Hello UI நமக்கு வந்து பார்த்தா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ணுது. அதனால ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்காது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த டிவைஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் 10 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஒன்ஸ் நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 8 to 10 hours நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்கும். இங்கே பிரைசிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட் 8+256 நமக்கு வந்து 30,000 கிட்ட சேல் பண்ணுறாங்க. இங்கே பேங்க் ஆஃபர் பொறுத்த வரைக்கும் 2,000 கிட்ட வந்து இருக்கு. ஸோ ஃபைனலாக 28,000 ரூபா அந்த பிரைசிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். உங்களுக்கு கேமரா மட்டும் கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டிவைஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு கேமரா அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, பட் மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா Poco F7 வந்து பார்த்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டிவைஸோட ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 8s Gen 4 வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். BGMI நம்ம 90 FPS விளாண்டுக்க முடியும். தென் நீங்கள் LPDDR5X RAM வந்து கொடுத்துருக்காங்க. UFS 4.1 வந்து இருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பார்த்தா பயங்கரமாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6.83 inches 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. தென் 1700 ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே நமக்கு இன்டோர் அண்ட் அவுட்டோரில் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே இது. தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7550 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயே நம்ம 90 watts சார்ஜ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்கு. தென் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ HyperOS 2.0 ரன் ஆகிட்டு இருக்கு. Android 15 வந்து பேஸ் பண்ணுது. இந்த டிவைஸ் உங்களுக்கு 4 இயர்ஸ்க்கான ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 6 இயர்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ HyperOS வந்து இப்போ நல்ல ஒரு ஸ்கின் தான். இங்கேயும் உங்களுக்கு வந்து பார்த்தா கஸ்டமைசேஷன்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிக்க முடியும். ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்கும். தென் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் Sony IMX882 சென்சார் வந்து இருக்கு. ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 20 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து இருக்கு. ஸோ இந்த டிவைஸ்ல கேமரா அவுட்புட் வந்து பார்த்தா ரொம்ப மொக்கையா இருக்கும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஒரு டீசென்டான போட்டோஸ் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 31,000 கிட்ட வந்து இருக்கு. ஸோ பேங்க் ஆஃபர் 2,000 வந்து இருக்கு. ஸோ ஃபைனலாக 29,000 அந்த பிரைஸிங் உங்களால் வந்து வாங்கிக்க முடியும். உங்களுக்கு கேமரா கொஞ்சம் முக்கியம் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டிவைஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே நெக்ஸ்ட் ஒன், கம்ப்ளீட்டா ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பா OnePlus Nord 5 தான். இங்க டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.83 inches Full HD Plus சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. தென் 1800 ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த டிவைஸோட டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. இங்க பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பார்த்தா Snapdragon 8s Gen 3 வந்து கொடுத்திருக்காங்க. BGMI உங்களால் 90 FPS விளாண்டுக்க முடியும். கேம் பிளே நல்லாவே இருந்துச்சு. தென் டே டு டே யூசேஜுக்கும் வந்து பார்த்தா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா பேக்ல 2 கேமரா கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து பார்த்தா 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து Nord 4 ஓட கம்பேர் பண்ணும்போது Nord 5ல வந்து பார்த்தா கேமரா நல்லா இம்ப்ரூவ் ஆகி தெரிஞ்சிச்சு. பட் உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு கேமரா வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த மோட்டோட S60 வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பட் இதுலயும் நமக்கு நல்ல ஒரு டீசென்டான போட்டோஸ் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சிஜன் வாய்ஸ்ல அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளூயிடா வந்து இருக்கும். யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இந்த டிவைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வாய்ஸ் 16 வந்து கூடி சீக்கிரம் வரப்போகுது. இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் 4 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட், தென் 6 இயர்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6800 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. தென் இந்த டிவைஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 7 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. ஒன்ஸ் நம்ம ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 9 hours மேலே வந்து ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து கிடைக்குது. கண்டிப்பாக நல்ல ஒரு பெட்டரான பேட்டரி பேக்கப் இருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த டிவைஸோட பிரைசிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட் 8+256 நமக்கு வந்து 31,498 ரூபா கிட்ட சேல் பண்ணுறாங்க. நமக்கு ஒரு 1,250 ரூபா பேங்க் ஆஃபர் வந்து இருக்கு. ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து 30,248 அந்த பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. நான் ஒரு 30,000 பிரைஸ் ஒரு டிவைஸ் வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக Nord 5 தான் சூஸ் பண்ணுவேன். ஓகே நெக்ஸ்ட் நல்ல ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு டிவைஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாம்சங் S24 FE சொல்லலாம். S24 FE நம்ம முதல்ல வந்து பார்த்தா 60,000 மேலே வந்து சேல் ஆகிட்டு இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரைஸ் ட்ராப் ஆகி நம்ம கடைசியாக அந்த சேலில் வந்து பார்த்தா 30,000 கிட்டே வந்து பார்த்தா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நேற்று பார்க்கும்போது கூட வந்து பார்த்தா 30-32 கிட்ட வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம 40,000 பிரைஸ் வந்து பார்த்தா காட்டுது. ஸோ இந்த பிரைசிங் வந்து பார்த்தா கண்டிப்பாக வாங்காதீங்க. திரும்பி 30,000 கிடைச்சு அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இங்கே உங்களுக்கு வந்து 6.7 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டைனமிக் கேமரா 2x டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. தென் 1900 ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. தென் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா, ஒரு 12 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து இருக்கு. தென் ஒரு 8 மெகா பிக்சலுக்கான 3x டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லும் 10 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சாம்சங் டிவைஸ் பொறுத்த வரைக்கும் கேமரா அவுட்புட் நமக்கு வந்து நல்ல நேச்சுரல் கலர்ஸாக வந்து இருக்கும். இப்போ நம்ம ஓப்போ விவோலாம் பார்த்தோம் அப்படின்னா கலர்ஸ்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்டு நமக்கு கொஞ்சம் வேற மாதிரி லுக்காக மாற்றி கொடுக்கும். பட் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் கலரில் வந்து பார்த்தா ஃபோட்டோஸ் வந்து பார்த்தா கிடைக்கும். தென் இப்போ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 16 பேஸ்ட் ஆன் One UI 8.0 வந்து பார்த்தா போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் நமக்கு வந்து 8.5 அப்டேட் வந்து பார்த்தா கிடைக்கும். இந்த One UI 8.5 என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் டெடிகேட்டட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் கீழே இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் One UI நம்மளால் வந்து நிறைய கஸ்டமைசேஷன் வந்து பண்ணிக்க முடியும். குட் லாக் சப்போர்ட் இருக்குது. அதை வச்சு இன்னும் கூட நம்மளால் வந்து பார்த்தா பீக் கஸ்டமைசேஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக S24 FE வந்து பார்த்தா சாஃப்ட்வேர் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸில் வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா 4700 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 25 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு 1 மணி நேரம் 10 நிமிஷம் அந்த டைம்குள்ள சார்ஜ் வந்து ஃபுல் ஆயிரும். ஸ்க்ரீன் அண்ட் டைம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா 5 hours அந்த மாதிரி வந்து பார்த்தா கிடைக்கும். சப்போஸ் இந்த டிவைஸ் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட் 8+128 40,000 கிட்ட செல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரைசிங் வாங்காதீங்க. 30,000 கிடைச்சு அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு வேண்டிய ஒரு டிவைஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா IQ Neo 10R வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டிவைஸில் Snapdragon 8s Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. LPDDR5X RAM வந்து இருக்கு. தென் UFS 4.1 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸில் BGMI நம்ம 90 fps ரொம்ப ஸ்டேபிளாக வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.78 inches 1.5K ரெசல்யூஷனில் ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. தென் 4500 nitsக்கான பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டோர் அண்ட் அவுட்டோரில் வந்து பார்த்தா டிஸ்பிளேட பிரைட்னஸ் லெவல் நல்லாவே இருக்கு. தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸில் வந்து பார்த்தா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6400 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த டிவைஸ் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு நம்ம 1 மணி நேரம் 20 மினிட்ஸ்க்குள்ள வந்து பார்த்தா சார்ஜிங் வந்து ஃபுல் ஆயிரும். ஒன்ஸ் நம்ம சார்ஜ் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா 10 hours மேலேயே நமக்கு வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து பார்த்தா கிடைக்குது. கண்டிப்பாக நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 15 பேஸ்ட் ஆன் FunTouch OS 15 உங்களுக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். ஸோ நமக்கு FunTouch OS வந்து பார்த்தா ரிமூவ் பண்ணிட்டாங்க. Origin OS வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த அப்டேட் உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தா கிடைக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா, ஒரு 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ்லும் நல்ல ஒரு டீசெண்டான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஃபைனலாக ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 8+250 நமக்கு வந்து 29,550 அந்த ப்ரைசிங் வந்து கிடைக்குது. பேங்க் ஆஃபர் நமக்கு 1479 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃபைனலாக 28,101 அந்த ப்ரைசிங் இந்த டிவைஸ் வந்து பார்த்தா கிடைக்குது. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி பேக்கப் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிவைஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 அந்த பிரைஸ் ரேஞ்சில் என்ன டிவைஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இல்லை ப்ரோ, இன்னும் ஒரு சில பெஸ்ட்டான டிவைஸ் இருக்குது, அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த டிவைஸ் வந்து பார்த்தா கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. சப்போஸ் அந்த டிவைஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்ற யூஸருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா டிவைஸ்க்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வியூ ப்ராடக்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.